ஜோடி நல்ல ஜோடி என்ன வள்ளியா சொல்ற வள்ளி இல்லையா? வள்ளி இல்ல. வள்ளி எங்க? சிவகங்கை. சிவகங்கை இல்லையா? நீங்க கந்தவேடர். கந்தவேடர்? ஆமா. இங்க எதுக்கு வந்தீங்க? அதுக்கு தானே வந்தீங்க. அந்த வேலையை பார்த்துட்டு போங்க. அது தேவ அரைச்சாரு. அந்த வேலையை பார்த்துட்டு போங்க. மாப்பிள்ள வள்ளி எங்க? மேட்டுப்பாளையம் சிவலிங்கம் அவருடைய முதல்வர் அவர்கள் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பை பெருமை செய்துள்ளார். நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. இன்னும் போய் கார்ல போனவர் பார்த்து நிப்பாட்டி கொடுத்துட்டு போனார். ரொம்ப அண்ணார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம். ஆமா வா. அப்புறம் பயன்படுத்த முடியாது. அவர் மாதிரி உடனே பயன்படுத்தாம. சரி, யாரும் வந்திருக்காங்க? சிவகங்கையில சிவகங்கையில இருந்து இங்கே வரணும். நம்ம வந்து நாங்க காவக்கா வந்திருக்கோம். ஆனா இங்க இருந்து வந்து வேட்டைக்காரன் மான்குண்டியா
ஆனா இந்த 5 பேர் இல்லைன்னா நாடகம் இல்ல. இல்ல நம்மளுக்காண்டிதான் இந்த அம்மா 3 பேரும் அங்க இருக்கு. ஐயா எல்லாம் நிக்கிறாரு, எதுக்கு நிக்கிறாரு? ஐயா அப்படி இருந்து நிக்கிறாரு. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் நம்மளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு கிளம்பிடுவாரு. பரவாயில்ல, கல்யாணத்துக்காக ஆள் நெடுங்கால வந்துருவா. அப்ப இந்த அவங்க எல்லாம் எதுக்கு படுத்திருக்காங்க? தார்பாயெல்லாம் யாரும் தூக்கிட்டு போயிருவாங்க, பாத்திரமா பாத்துக்க தான் படுத்திருக்காங்க. சரி, வேடுவருக்கு இங்க என்ன வேலையா? வேடுவருக்கு மான் பிடிக்க வேண்டிய வேலை. மான் பிடிக்க வேலைதான். ஆனா இங்கேயே வந்தாரு. இங்கதான் மான் பிடிக்கலாம் வந்திருக்கிறாரு. நீ பார்த்தாயா? நான் சொல்லிட்டேன், இதுல இருக்குமா மானு அப்படின்னு கேட்டேன். வணக்கத்திற்குரிய மண்டபடி வருக. தான் வந்து பெருத்தை என் அண்ணன் தோழியர்கள் மறந்து இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் தாங்களுக்கு ஏதேனும் உதவி சொல்லாம கொள்ளாம போறது. ஆமா ஆமா, என் அண்ணன் தோழியர்கள் மூலம் அறிந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று முயற்சி செய்து பார்க்கிறேன். வந்தாரை வரவேற்க மண்டபத்திலே வளைவு குன்றாத சிறப்பான வரவேற்பு. மொப்பக்குலை மணிச்சம் முகந்த வெற்றி நோக்கக்களை விருந்து என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்குக்கு இலக்கணம் வகுத்தது போல் ஒப்புடன் முகமானது உபசரித்து பேசி பிள்ளாத கூழ் வார்த்தாலும் என்பது அமிர்வாகும் பழமோடு பலனங்கள் வந்து முகம் கடத்திடுவாராயினும் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே என்று சொல்லுவார்கள். இது போல இல்லாமல் எப்படி அனிச்ச மலர் மனிதனின் மூச்சு காற்றப்பட்டா வாடிடுமோ அதுபோல வந்தவருடைய முகத்தம் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்தா அவங்களை வரவேற்க நேரத்திலேயே அவங்க மனசு சந்தோஷப்படுறது முகம் வாட்டமும் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இல்லாம அந்த வள்ளுவ பெருந்தகையின் வாக்குக்கு இலக்கண வகுத்தது போல் அமைந்திருந்தது உங்களோட வரவேற்பு. காரணம், நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற விவரங்கள் எதுவும் தெரியாது இருந்தாலும் இனத்தவன் என் எண்ணத்தை கருத்திலே கொண்டு வருகை வேடுவரே வருகை என இன்முகத்தோடு வரவேற்ற தாங்கள் எல்லாம் அல்ல இறைவன் அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனை வாழ்த்தி இதயபூர்வமாக இறைவனை வணங்கி நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்ற உரத்தை ரத்தின சுருக்கமாக எடுத்துக் கூறியீர்கள் என்பதற்கு விட தந்தை பேர சிவபெருமான் தாயின் பேர பார்வதி கழுகுமாமலைக்கு சொந்தக்காரன் நான். இன்று அதிகாலை எழுந்து காலை பணியில் முடித்து தயந்தி பாதம் மணிந்து குளத்திலான வேட்டியாருக்க வரவழியிலே வெள்ளிமலைச்சாரிலே அழகான மான்குட்டி விட்டு கண்டேன். குட்டியின் நிலைகளை மயங்கினேன். அதன் காரணமாக அதை அடித்து பிடிக்க மனமின்றி பிடித்து அணைக்க வேண்டும் என்ற ஆசையிலே குட்டியை நான் அறிவேன். குட்டி என்னை கண்டுடையது நானோட குட்டியோட நானோட எட்டி பாய்ந்த குட்டி மீது குட்டி பாய்ந்து திரைப்படத்திலே உங்கள் சகோதரி தடுத்து நிறுத்தி விட்டார். இடத்துக்கு தலைவி என்ற முறையில் உங்கள் சம்மதம் பெற்று எனக்கு சொந்தமான மான்குட்டி நான் பிடிக்க வேண்டும் என்றால் என் மானின் மகத்துவம் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதை தெரியப்படுத்துவது என் கடமை என்பதை கருத்திலே கொண்டு அம்மம்மா என் மானை மறைக்காமல் நீ உண்மை சொல்லம்மா. நான் உஞ்சாதிக்காரன் என்ற எண்ணம் கொள்ளம்மா. இது பெண் ஜாதி மான் என்று சொன்னால் நம்பம்மா. அம்மம்மா என் மானை மறைக்காமல் நீ உண்மை சொல்லம்மா. நான் உஞ்சாதிக்காரன் என்ற எண்ணம் கொள்ளம்மா. இது பெண் ஜாதி மான் என்று சொன்னால் நம்பம்மா. அம்மம்மா என் மானை மறைக்காமல் நீ உண்மை சொல்லம்மா. பிரம்மனவன் நாள் கணக்காய் எண்ணி எண்ணி தான் படைத்து அன்றவனது எப்படைந்த மானு அது உன்னழகு போலிருக்கும் என்பதிலே மாற்றமில்லை. ஏற்றமிகு தோற்றம் கொண்ட மானு நாகலோகமுத தேவலோகமுத இதுபோல் மானில்லை.
சிரித்து மான் பிடித்தால் வா